மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. நீங்களே மனசுடைஞ்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? உங்க அப்பா உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காருல்ல, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களோடது. நான் ஏன் உன்னை விரும்பினேன்னு தெரியல. உன்னை நான் விரும்பினதுனால நான் கஷ்டம் மட்டும்தான் படுறேன், வேற எதுவும் இல்லை. உன் மேல அன்பு வச்சதுக்காக நான் வீட்டை விட்டு விலகினேன். அப்புறம் இந்த நாட்டை விட்டே போகணும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை நான் மறக்கணுங்கிறதுக்காக நான் என் பொறுப்பை கூட மறக்க நினைச்சேன். எங்க அப்பா கண்ட கனவு கூட மறக்கணும்னு நினைச்சேன். நான் உன் மேல வச்ச அன்பால எவ்வளவு சுயநலவாதியை எவ்வளவு கோலையா இருந்திருக்க. இன்னைக்கு நான் எங்க அப்பாவை இழந்து அனாதையா நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் உன்னை பார்க்கவே விரும்பல. நான் உன்னை விரும்பினதுக்கு போலனா எனக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையே இல்லையே. எங்க போனாலும் உன் குரலை கேட்டு நான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்குது. எனக்கெல்லாம் இப்ப உன்னை தவிர வேற எந்த ஞாபகமும் இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்தாகணும், உன்னை சுத்தமா மறக்கணும். இப்போ என்ன தனியா விடு. உன்னை மறக்க நினைக்கிற, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும்னு எண்ணமே எனக்கு இல்ல. நீ இன்னைக்கு இங்க வந்தது கூட ஒருவேளை என்னோட பிரம்மையா இருக்கலாம். அந்த பிரம்ம கிட்டையாவது நான் என் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசினேனே. என் பிரம்மையில இருந்து, என் கனவுல இருந்து நான் உடனே வெளியே வந்தாகணும். ஏன்னா என்னோட கனவுக்காக நான் மத்தவங்களோட கனவை அழிச்சிட்டேன். நான் உன்னை மறந்து உன்னோட எண்ணம் இல்லாமே வாழ்ந்தாகணும். இந்த சந்தர்ப்பத்தையும் நாம கை நழுவ விட்டோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ணனுடைய சாவலியாவது இந்த சொத்தை பிரிக்கிற சந்தர்ப்பம் நமக்கு கண்டிப்பா வந்தாகணும். இப்ப பாரு உங்க அப்பா என்ன பண்ண போறாருன்னு.
என்னப்பா பண்றீங்க? அப்பா அப்பா அர்ஜுன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயமா போயிட்டீங்களேடா. இனி நான் என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்தையும் இனிமே யாரு சமாளிக்க போறாங்க? சித்திமா, அண்ணன் பொறுப்பை ஒப்படைக்க ஏன் அவசரப்பட்டாரு இப்பதான் எனக்கு தெரியுது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பொறுப்பை ஏத்துக்க யாரு தகுதியானவங்கன்னு தெரிஞ்சிருக்கு சித்திமா. நாங்க மட்டும் திரும்பி வரலன்னா இப்ப இதெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இந்த பொறுப்பெல்லாம் யாரு சமாளிச்சிருப்பா சொல்லுங்க. சுசி, இந்த சமயத்துல இத பத்தி ஏன் கேக்குற? இத பத்தி பேசுற சமயம் இல்ல இது. நீங்க சொல்றது சரிதான் சித்திமா, சமயம் சரியில்லைதான். ஆனா கேள்வி சரியானது தானே. தேவா இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். நாளைக்கு அவன் வெளிநாடு போயிட்டானா நாம எல்லாம் என்ன செய்ய முடியும்? யாரு மகா பண்டிதரா இருக்கிறது? யார் இந்த பாரம்பரியத்தெல்லாம் கட்டி காப்பாத்துவாங்க? நான் காப்பாத்துவேன். நான் இப்ப தயாராயிட்டேன். மறுபடியும் நான் அமெரிக்காக்கு போறதா இல்ல. அப்பா என்ன நம்பி என்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நீ உண்மையதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தேவா. ஆனா உன்னால இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க முடியாதுன்னு தானே நீ ஆரம்பத்திலேயே தயங்க முடியாதுன்னு சொன்ன. ஏன் தேவையில்லாம இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க தயாராகிற? ஏன்? சித்திமா, நாளைக்கே ஊருக்கு கிளம்பி போக போற பையனை எதுக்காக நாம அனாவசியமா தடுக்கணும்? எங்க அண்ணன் எத்தனையோ வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த இந்த பாரம்பரியத்தை தேவா தன்னோட வாழ்க்கைய பணைய வச்சுதான் காப்பாத்தணுங்கிற அவசியமா என்ன? ஏப்பா, இன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கே உனக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை வந்தா என்ன பண்ணுவ? வேண்டாப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி கஷ்டப்பட விட மாட்டேன். எங்க அண்ணன் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இந்த வீட்டை பார்த்துக்கணும், ட்ரஸ்ட்டை பார்த்துக்கணும், அப்புறம் உன்னையும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காருப்பா. தேவா, இத பாருப்பா, நீ வெளிநாடு போகக்கூடாதுன்னு உன்னை தடுக்கிறதுக்காக தான் உங்க அப்பா உன் நெத்தியில திலகத்தை வச்சாரு. இப்ப இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்காக உன் மனசுல உள்ள கனவெல்லாம் கலைக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா கிளம்பு தேவா. நீ இங்கே இருந்தா என்ன ஆகும் தேவா? உன்னோட எதிர்காலம், வாழ்க்கை எல்லாமே கோவில் கோவிலா போய்கிட்டு இருக்கும் தேவா. அதுக்கப்புறம் நீயும் எங்களை மாதிரி இல்ல சித்தப்பா. நான் நல்லா யோசிச்சு தீர்மானம் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்.
நிச்சயமா இந்த முடிவுல இருந்து மாற மாட்டேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றியே தீருவேன். எல்லார் கண்ணு முன்னாடியும் எங்க அப்பா பேரை நான் காப்பாத்துவேன். அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். அப்பா இறந்து போறதுக்கு முன்னால எடுத்த அந்த முடிவு தப்பு இல்ல. நான் அதை நிறைவேற்றுவேன். அவர் உயிரோடு இருக்கும்போது அதை மறுத்து நான் அவரை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்ப அவர் என்கிட்ட கொடுத்த பொறுப்பை தட்டி கழிச்சு அவரோட ஆத்மாவை நான் ஏமாத்த விரும்பலமா. உங்க எல்லாருக்கும் முன்னால நான் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன். எங்க அப்பா எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுறதுதான் என்னோட நோக்கம். நான் உன் மேல வச்ச அன்பால எவ்வளவு சுயநலவாதியை எவ்வளவு கோழையா இருந்திருக்கேன். இன்னைக்கு நான் எங்க அப்பாவை இழந்து அனாதையா நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் உன்னை பார்க்கவே விரும்பல. இப்போ என்ன தனியா விடு. உன்னை மறக்க நினைக்கிற. இதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும்னு எண்ணமே எனக்கு இல்ல. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைக்கிறாரு. என்னை எவ்வளவு வெறுக்கிறாரு இல்ல அவரு. இனிமே என்னை பத்தி நினைக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அவர் என்ன ஒரே அடியா மறக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன செய்வேன்? அவர் என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன மறக்கணும்னு நினைக்கிறாரு. இனிமே நான் இங்க இருக்க கூடாது. இதுக்கு மேல நான் இங்க எதுக்காக இருக்கணும்? இங்க எனக்கு வேலையே இல்லையே. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? இன்னமும் பிருந்தாவன கிளம்பலையா? கையில் என்ன வச்சிருக்க? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க கிளம்புறேன்? பாட்டிமா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாத்தியா இந்த திருடிய? பார்த்தல்ல, இவளுக்கு இங்கேருந்து போற எண்ணமே இல்லை. இப்போ அப்படியே மெதுவா விஷாகா வீட்டுக்கு போக கிளம்பிட்டா. என் பேத்தியோட நிம்மதியான வாழ்க்கையில நெருப்ப வைக்கிறதுக்கு திட்டத்தோட தான் போறா. சம்பந்தி இறந்ததுனால அங்க எல்லார் மனசும் அப்படியே வேதனையில இருக்கும். இப்ப இந்த நேரத்துல அங்க போய் அப்படியே இனிக்க எல்லார்கிட்டையும் பேசினா விஷாக்காவை வெளியில அனுப்பிட்டு இவளை சேர்த்துக்குவாங்கன்னு நினைச்சிட்டான். ஏம்மா நீங்க அவளை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ எங்க கிளம்பிட்ட? மா, நான் பிருந்தாவனத்துக்கு திரும்ப போறேன். உங்க பொருட்களோட சேர்ந்து என்னோட பொருளும் இங்க வந்துருச்சு. அததான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கிறது இனிமே நல்லதில்ல. இல்லம்மா, ஏற்கனவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. அதோட பஸ் ஸ்டாண்ட் வேற எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல. நாளைக்கு காலையில போலாம். மூதேவியே போறேங்குது, நீ எதுக்கு குறுக்க விழுந்து தடுக்கிற? இந்த திருடி தனியா தானே பிருந்தாவனத்துல இருந்து டெல்லிக்கு வந்திருக்கா.
இப்ப திரும்பி போறதுக்கு மட்டும் யாரு இவளுக்கு வழி காமிக்கணும்? போ சொல்லு. படே. என்னடி தயங்குற? போடி. ராதிகா, எப்ப வந்த? இதெல்லாம் எடுத்துட்டு எங்கம்மா போற? நான் திரும்பவும் பிருந்தாவனத்துக்கு போறேன்பா. ஏம்மா அப்படி சொல்ற? இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நீ அலறத பார்க்கும்போது உனக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்ச பிறகும் நீ எதுக்காக பிருந்தாவனத்துக்கு போகணும்னு கிளம்புற? வழக்கம் போல அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்லப்பா, நானா தான். இதுக்கு மேல எதுவும் பேசாத. வா உள்ள போலாம். வேணாம்ப்பா, நான் இங்க மறுபடியும் வரல. நான் பிருந்தாவனத்துக்கு திரும்ப போயிடுறேன். வீட்டை பார்க்கணும்ல. அம்மா, வீடு எப்பவுமே அதே இடத்துல தான் இருக்கும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க தானே இருக்கோம். நீ மட்டும் அங்க போய் எதுவும் செய்ய போறதில்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே அங்க போலாம். அது வரைக்கும் எங்க கூடவே இரு. இந்த ஊர் தண்ணியே எனக்கு ஒத்துக்கலம்மா. சேஷு, ஏதாவது குடிக்கிறியா? ராதிகா, நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். அம்மா, இந்தாங்க தண்ணி கேட்டீங்களே. இப்ப அந்த தண்ணி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சனியை எப்ப பாரு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சேஷுக்கு முன்னால அப்படியே அப்பாவி மாதிரி நடிச்சிருப்பான். உடனே அவன் மனசு இறங்கி கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நீதான் என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். அவ புருஷன் மனசுல நீதான் நல்ல புத்தியையும் கொடுக்கணும். ராதே ராதே. பாட்டிமா, பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சது. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. விஷாக்கா, ட்ரஸ்ட் விஷயமா உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? உன்னை பார்க்க வந்திருக்காங்க. போய் அவங்கள பாருமா. சரி, போறேன். என்னங்க? என்ன வரவங்களே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாட்டிமா. ஐயர் வந்து பூஜைக்கு இந்த சாமான் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. கொஞ்சம் செக் பண்ண, ஏதாவது விட்டுருக்கு போகுது. சரி, நான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்மளை பத்தி, நம்ம ஃபியூச்சரை பத்தி. விஷாக்கா, ஏற்கனவே நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஒருவேளை நீ கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாம கூட போகும். கன்ஃபியூஷன் எனக்கும் இருக்கு. என்னை பத்தி கொஞ்சமாவது என்ன பண்ற ஏது பண்றேன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? என்னோட சந்தேகத்தை பத்தி இப்ப கேள்வி கேட்காம வேற எப்ப கேட்ப? என்னோட லைஃப் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா? எனக்கு தெரியும், உன் கோவத்திலையும் நியாயம் இருக்கு. ஆனா இப்ப என்னால எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ப்ளீஸ்,
இத பத்தி இப்ப எதுவுமே பேசாத. இத பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. என்ன மனுஷன் இவரு? முதல்ல நான் அமெரிக்கா வரலன்னு சொன்னேன், அப்ப என்ன கன்வின்ஸ் பண்ணாரு. ஆனா இப்போ நான் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவரு ஏன் தான் இப்படி பண்றாரோ? நான் என்ன ஒண்ணும் தெரியாதவளா? நான் எதுக்கு இவர் பின்னாடி சுத்தணும்? நானே பாத்துக்கிறேன். இங்க எனக்கு யார்கிட்டயும் எந்த பயமும் இல்ல. அம்மா, தேவையான ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? போனதுக்கு அப்புறம் அதை காண இதை காணன்னு சொல்லாதீங்க. சரிப்பா சேஷு, சரி. ராதிகா யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பாரு. சரிப்பா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? நல்லா இருங்க. அம்மா, நீ போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா.